ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வல்லநாடு. திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கு ஒரு 18 கிலோமீட்டர், திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் பார்க்கிங்க. வல்லநாடு நல்ல ஃப்ரண்டேஜி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எண்டு, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங். இது பாருங்கள், நல்ல பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ், அதாவது நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு 150 ஏக்கர் இருக்குங்க, 150 ஏக்கர். இதை பிரித்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. நல்ல செம்மண். இது உங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கோ, இல்லை சோலார் ஏதாவது போடுறதுக்கோ, இல்லை விண்டு ஃபார்ம் வைக்கிறதுக்கோ, இல்லை குவாரிக்கோ, இல்லை வேறு எந்த பர்பஸ்னாலும் சரி, க்ரஷருக்கோ, எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்கள் இதை பயன்படுத்திடலாம். மண் தன்மை, நல்ல மண் தன்மை உள்ள இபி ஃப்ரீ சர்வீஸுக்கு கிணறு இருக்குது. ஆனால் பிரித்து கொடுக்கறதாக அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. பிரித்து கொடுக்கறதா இருந்தால் இந்த கிணறு சர்வீஸு இதெல்லாம் உட்படாது. அவங்க ஒரு சைடில் தான் தருவாங்க. ஸோ இது 4 வேலேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரணும். 4 வேனா திருநெல்வேலி டு வல்லநாடு வழியாக, வல்லநாடு என்ஹெச் ஆகும். வல்லநாடு வழியாக வாகைக்குளம் ஏர்போர்ட்டு, அப்படியே தூத்துக்குடி போகக்கூடிய 4 வே தேசிய நெடுஞ்சாலை. அந்த தேசிய நெடுஞ்சாலையை நான் இங்கேருந்து உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணி காணிப்பேன். பாருங்கள், காணிச்சேன் பாருங்க. இது எங்களோட தேக்கு உள்ள கொஞ்சம் தேக்கு மரங்கள் நிற்கிது. கொஞ்சம் இடம் ஃப்ரண்டில் கேட் போட்டு விட, இது வால் போட்டிருக்காங்க, செவர் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க. நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடம் உங்களுக்கு விவசாயம் ஏற்கனவே உளுந்து பயிரிட்டாங்க, அதனால அந்த இடம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு க்ளீன் பண்ணாத இடங்களும் உங்களுக்கு டோசர் விடும்போது இதே போல் ஆகும். நேராக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு 4 வே கட்டடம். நேரே இருக்கு பாருங்கள், அது காலேஜ் ஆகும். இதுதான் காலேஜ் 4 வே. இந்த 4 வேக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சு. 4 வேயை இங்கேருந்தே மொபைலில் உள்ள கேமராவில் நம்ம க்ளோஸ்அப் பண்ணி பார்த்துருக்குறோம். இந்தளவு தான் டிஸ்டன்ஸு. ஸோ எந்த ஒரு காரியம்னாலும், குவாரியோ, க்ரஷரோ, விண்டு ஃபார்மோ, சோலாரோ, இல்லை விவசாயமோ, எதுக்குனாலும் ஏற்ற ஒரு இடம். விலை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இனிமேல் வர கிடைக்காதுங்க. ஏன்னா இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள, அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாகைக்குளம் ஏர்போர்ட் மிக அருகில் இருக்குது. எப்படியும் உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இங்கேருந்து 4 வேலேருந்து இன்னும் குறையாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைன் அப்படியே தாழ்ந்து இறங்குறதுக்காகவும் போகுது ஏர்போர்ட்டுக்கு. இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். இப்போ நான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம்ங்க. இது அவ்வளோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் தான். கம்ப்ளீட்டாக இது 150 ஏக்கரை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 2000 அடிக்கு மேல் வந்துடுங்க. 2000 அடிக்கு மேல் வரும். அந்தளவுக்கு நல்ல ஒரு செம்மண் நிறைந்த நல்ல அங்கங்கே காட்டு மரங்கள் நிற்கும். தேக்கு வெட்டி விட்டுருக்காங்க, திருப்பி அது தளர்த்து நிற்கிது. இந்த வெயிலுக்கு அது காஞ்சி நிற்கிது. ஏன்னா பருவம் இப்போ யாரும் பார்க்கல. விவசாயம் பண்ணுறா இருந்தால் அதுக்குன்னு தண்ணி ஆகும்போது பச்சை பச்சைன்னு இருக்கும். இதுக்கு முன்னால் நான் ஒரு இதே இடத்த நான் வீடியோ எடுக்கும்போது நல்ல பச்சை பச்சையேன்னு இருந்து. ஸோ தார் ரோடு பார்த்தீங்களா, இது பஸ் ரோடாகும். இது பஸ் ரோடாக்காங்க வல்லநாடு. உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இடத்துக்கு கொண்டு காணிக்கும். விலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.